அதே ஒரு முஸ்லிம் தொப்பி அணிஞ்சு என்ன செய்யறாரு, ரோட்ல நடந்து வைத்துக் கொண்டிருக்கிறாரு. இவரை பார்த்து நம்மளால சொல்ல முடியும் இவர் ஒரு முஸ்லிம் என்றத. ஏன், என்ன காரணம்? தொப்பி அவனை முஸ்லிம் என்றதை பகிரங்கப்படுத்துதுன்றதை நானும் நீங்களும் விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில இருந்து, ஓண்ட ரப்பிடத்தில இருந்து உனக்கு ஒரு நிஅமத்து கிடைக்கப்பட்டுதா, அந்த நிஅமத்தை நீ பகிரங்கப்படுத்தி பேசி அந்த நிஅமத்தை பத்தி நீ பிரகடனப்படுத்துன்றத ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நிஅமத் என்று சொன்னா அது கலிமாவினுடைய பாக்கியம். நான் முஸ்லிம் என்றதை பல மக்களுக்கு வெளியாக்கி காட்டக்கூடிய ஒரு பாக்கியம் என்றதை நானும் நீங்களும் விளங்கி கொள்ளணும். எந்த அளவுக்கு சொன்னா, அந்த கலிமாவுடைய பாக்கியம் எனக்கு கிடைச்சி நான் முஸ்லிமாக அல்லாஹ்வை ஏத்தவனாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தூதராக நேசித்து பின்பற்றக்கூடியவனாக உலகத்துல வாழ்றேன் என்றதை பல மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சுன்னாதான் இந்த தொப்பி தலப்பாகன்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, அபூ தாவூதுல பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி, ஃபர்குமா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன அல் அமாஇமு அலல் கலானிஸ். எங்களுக்கும் முஸ்லிக்குகளுக்கும் மத்தியில உள்ள வித்தியாசம், முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தொப்பி அணிஞ்சு அதுக்கு மேலால தலைப்பாக அணிறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, தொப்பி தலப்பாக இந்த ரெண்டுடைய நோக்கம் என்ன? தலைய மறைக்கிறது தான். இதனுடைய நோக்கம் தலைய மறைக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எனக்கும் உங்களுக்கும் முன்னால 50 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மக்களை நாங்க பார்த்தோம்டா, பள்ளிக்கு வருவாங்க, ஓடோடி வருவாங்க தொழுறதுக்காக வேண்டி. தலையில தொப்பி இருக்காது, ஆனா தலைய மறைக்கணும், பெருமானாருடைய சுன்னத்தை எடுத்து நடக்கணும் என்ற ஆர்வம், ஆசை அவங்கள்ட்ட இருந்தது. காரணம் என்ன? நேசிச்சு பின்பற்றினாங்க. அதனாலதான் சேப்புக்குள்ள இருந்த லேஞ்சி தலைக்கு மேலால வந்து தலைய முழுக்க மறைக்கப்பட்டது. இது நானும் நீங்களும் விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக நாங்க பார்த்தோம்டா, இன்றைக்கு என்ன செய்யறாங்க? யூதர்கள்ட கலாச்சார அடிப்படையில முடிகளை வெட்டுறாங்க. பாதி முடிய வெட்டிட்டு மீதி முடிய வெட்டாம வர்றான். இவன் எப்படி வந்து அல்லாஹ்ட முன்னிலையில அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறான்? என்ன சொல்ல வர்றான்? யூதர்கள்ட கலாச்சாரத்தை நான் பின்பற்றிக்கிறேன், யா அல்லாஹ், ஓண்ட ரசூலுக்கு நான் மாத்தம் செஞ்சிருக்கிறேன், ஏண்ட தலையை வச்சு நீ அதை விளங்கி கொண்டு இவன் சூசகமாக சொல்லி கொண்டிருக்கிறான். அப்படி கொண்ட வெட்டக்கூடிய எவனாச்சும் தொப்பி இல்லாம தொலை வந்தால் நீ விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ரப்புட முன்னுக்கு நான் இப்படி இருக்கிறது ஒரு ஒழுக்கமான்றதை விளங்கணும். யூதர்கள்ட கலாச்சாரத்தை இன்றைக்கு ரப்புட முன்னுக்கு வந்து பகிரங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். கண்ணியம்